மனோஜ் அடுத்து என்ன ப்ரோக்ராம், என்ன பிளான் பண்ணியிருக்கீங்கலாம் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தால் அவர் நிறைய பிளான்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். ஸோ அப்படி நிறைய ஆசைகளோடு கனவுகளோடு இருந்த மனோஜ் வந்து இப்படி ஒரு அகால மரணம் அவருக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையிலே எனக்கு வந்து ஒரு பேரதிர்ச்சி. எல்லாத்துக்கும் மேலே அந்த இறப்பு செய்தி கேட்டு பாரதி ராஜா மனோஜ் வீட்டுக்கு வர்ற அந்த காணொலி பார்த்தேன். ஒரு நடிகராக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரே நேரத்தில் 5 படத்தில் நடிப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு படம் கூட இல்லாமல் 5 வருஷம் வீட்டில் உட்காந்துருப்பாங்க. ஸோ இது போன்ற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையை நகர்த்துறதே பெரும் போராட்டமாக இருக்கும்போது ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மதுவுக்கு அடிமையாகிற ஒரு பழக்கம் இருக்குது. ஒரு கொண்டாட்ட மனநிலையில் டெய்லி குடிக்க ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் குடிநோயாளியாகவே மாறி அந்த பழக்கத்துக்கு அடிமையாகி அப்படியே போகிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பிஸியாக இருந்த ஒரு நடிகர் திடீர்னு பார்த்தீங்கன்னா பட வாய்ப்பே இல்லாமல் வீட்டில் முடங்கி கிடக்கிற சூழல் வரும்போது அவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் எந்நேரமும் குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதிகமான சந்தோஷத்துலையும் குடிக்கிறாங்க, அதிகமான சோகத்திலையும் குடிக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா சினிமாக்காரருடைய வாழ்க்கையில் வந்து தவிர்க்க முடியாத விஷயமா இருக்கு. நான் நிறைய பேருடைய பேரை குறிப்பிடக்கூடாதுன்னு பார்க்குறேன். வெறும் நடிகர் மட்டும் கிடையாது, பாரதி ராஜாவின் மகன். அப்போ இவருக்கு ஒரு தோல்வி கிடைச்சால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவரை மட்டும் குறை சொல்ல மாட்டாங்க. பாருங்கள், பாரதி ராஜாவுடைய புள்ள இந்த மாதிரி ஒரு ஃப்ளாப் கொடுத்துட்டாரு, பாரதி ராஜாவுடைய புள்ள இவரால் ஜெயிக்க முடியல அப்படின்னு அந்த ஒப்பீடும் சேர்ந்து வரும். அது நீங்கள் நார்மலாக விமர்சனம் பண்ணுறது ஒரு பக்கம், அவர்கிட்டயே கூட போய் கேட்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. சில இங்கிதம் தெரியாத ஆட்கள் போய் என்னங்க பாரதி ராஜாவுடைய பிள்ளையா இருக்கீங்க, இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு இன்னும் ஒரு பெயினை கொடுக்கும். அதுவும் கூட ஒரு காரணமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, இது போன்ற அந்த பெயினை வந்து அவர் யார்கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கவும் முடியாது. அது வந்து மனசுக்குள்ளேயே வச்சுருந்தா அதுவே ஒரு அழுத்தமாகி கூட அவருடைய இறப்புக்கு காரணமாக இருக்கும். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு பிஸ்மி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். நேற்று மாலை ஒரு சோகமான செய்தி தமிழ் சினிமாவையே உலுக்கிடுச்சு. இயக்குனர் மயம் பாரதி ராஜா அவருடைய மகன் மனோஜ் அவர்கள் 48 வயதில் வந்து மாரடைப்பு காரணமாக காலமாயிட்டார் அப்படிங்கிற செய்தி தான். செய்தியை கேட்டோன்னு உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது? எனக்கு உண்மையிலே மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. இதில் என்னென்னா, நேற்று ஈவினிங் என்னென்னா ஒரு முன்னணி தொலைக்காட்சியில் இருக்கிற நிறுவனத்திலிருந்து எனக்கு கால் வந்துகிட்டே இருந்தது. நான் இப்போ ட்ராவலிங்கில் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திட்டு நான் திருப்பி அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். என்ன கூப்பிட்டீங்களே, என்ன விஷயம் அப்படின்ட்டு. இல்லை, இந்த மாதிரி ஒரு விஷயம்னு எங்களுக்கு கேள்விப்பட்டோம், அது உண்மையான உங்கள்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் அடித்தேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் அது கண்டிப்பாக வதந்தியாக தான் இருக்கும், உண்மையாக இருக்காது அப்படின்னு. இல்லை சார், ரொம்ப ரிலையபிள் சோர்ஸு, இது நடந்ததாக சொல்கிறாங்களே அப்படின்னாங்க. அப்போ தான் அவங்ககிட்ட சொன்னேன், இன்றைக்கி காலையில் கூட ஒரு மூத்த நடிகை இறந்துட்டதா வந்து ஒரு வதந்தி பரவுனது. அதுக்கப்புறம் பத்திரிகையாளர் குரூப்பில் சில பேர் பார்த்திங்கன்னா அங்கேயே நேரடியாக ஃபோன் போட்டு இது வதந்தி அப்படிங்கிற மாதிரி செய்தி போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இதுவும் கூட வதந்தியாக தான் இருக்கும் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் நான் பார்த்தா அந்த செய்தி வந்து உண்மை அப்படிங்கிறது தெரிஞ்சு எனக்கு உண்மையிலேயே பேரதிர்ச்சி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல வந்து என்னால் நம்பவே முடியல. என்ன காரணம்னா, சில மாதங்களுக்கு முன்பு நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அங்கே வந்து மனோஜ் வந்து ஃபேமிலியோடு வந்திருந்தார். நானும் ஃபேமிலியோடு போயிருக்கேன், இவரும் ஃபேமிலியோடு வந்திருந்தார். அப்புறம் தள்ளி உட்காந்துருந்தார். அதுக்கப்புறம் 2 பேர் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ கூட கேட்டேன், மனோஜ் அடுத்து என்ன ப்ரோக்ராம், என்ன பிளான் பண்ணியிருக்கீங்கலாம் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தால் அவர் நிறைய பிளான்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். ஸோ அப்படி நிறைய ஆசைகளோடு கனவுகளோடு இருந்த மனோஜ் வந்து இப்படி ஒரு அகால மரணம் அவருக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையிலே எனக்கு வந்து ஒரு பேரதிர்ச்சி. எல்லாத்துக்கும் மேலே அந்த இறப்பு செய்தி கேட்டு பாரதி ராஜா மனோஜ் வீட்டுக்கு வர்ற அந்த காணொலி பார்த்தேன். பாரதி ராஜாவை கடந்த காலங்களில் இவ்வளவு துயரத்தோடு வந்து நம்ம எந்த சந்தர்ப்பத்திலையுமே பார்த்துருக்க மாட்டோம். கிட்டத்தட்ட அவரே ஒரு நடைப்பினம் போல் அப்படி நடந்து வந்தது பார்த்தோன்னா இன்னும் நம்மளை உழுக்கிறதா இருந்தது. உண்மையிலே ரொம்ப ஒரு மிக துயரமான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். என்னங்க சார் ஆச்சு? ஆக்சுவலாக இப்போ தான் பைபாஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போய் அதுக்கப்புறம் தான் இன்ஃபெக்ஷன் ஆகி இருந்தான்னு சொல்கிறாங்க. என்ன நடந்தது? இல்லை, 2-3 தகவல் இருக்குது. அது உறுதியான தகவல் தரேன். ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, சமீபத்தில் ஆஞ்சியோகிராம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஆஞ்சியோகிராம்ங்கிறது நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒருவேளை ஸ்டென்ட் வச்சுருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்னும் சில செய்திகள் என்ன அப்படின்னா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணதாகவே சொல்கிறாங்க. அது என்னங்கிறது ஒரு உறுதியான தகவல் இல்லை. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா அவர் ஒரு இதய நோயால் பாதிக்கப்பட்டு அதுக்கு சிகிச்சை எடுத்து வந்த நிலைமையில் தான் இந்த மரணம் நிகழ்ந்திருக்கு.
அப்படிதான் நான் இளையராஜா புரிஞ்சுக்கிறேன். அவர்கள் வந்து வீடியோ போட்டது பார்க்கும்போது எப்படி என் நண்பனை தேத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண் கலங்கியிருந்தார் அவர். இப்போ பாரதி ராஜா அதுலேருந்து எப்படி மீண்டு வர போறாரு ஆமாம், அது ஒரு அப்படின்னு. பெரிய கேள்வி. இன்னொன்று இளையராஜாவுடைய அந்த இரங்கல் வீடியோவை பார்க்கும்போது எனக்கு அவர் பவதாரணியை பறி கொடுத்தது வந்து எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. ஏன்னா பாரதி ராஜா இளையராஜா 2 பேருமே நீண்ட கால நண்பர்கள். இன்றைக்கி பாரதி ராஜாவுக்கு ஏற்பட்ட இழப்பு மாதிரியே சில வருடங்களுக்கு முன்பு இளையராஜாவுக்கும் நடந்தது. இன்னொன்று நாம் வாழும் காலத்தில் நம்முடைய மகனோ மகளோ இறப்பதை பார்க்கிறத விட ஒரு பெரும் கொடுமை எதுவுமே கிடையாது. அது யாருக்கு நேர்ந்தாலுமே ஒரு மிகப்பெரிய கொடுமை தான். அது இவர்களுக்கு நேர்ந்ததுங்கிறது ரொம்ப ஒரு துயரத்தின் உச்சமாக தான் நான் பார்க்குறேன். பாலச்சந்திர அவருடைய மகனுமே அவர் இருக்கும்போது பால கைலாசம். ஆமாம், கைலாசம் இறந்தார். ஸோ இந்த மாதிரியான முன்னணி திரைப்பிரபலங்களுக்கு வந்து இந்த மாதிரியான துருசம்பவங்கள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அது நேற்றே பார்த்தீங்கன்னா 2 துயரமான சம்பவம். அதிகாலையில் பார்த்தீங்கன்னா சிகான் ஹுசைன் சிகான் ஹுசைனி. ஆமாம், நேற்று மாலை வந்து மனோஜ். தொடர்ச்சியாக அந்த மாதிரி ஒரு ஆமாம், மரணம்ங்கிறது வந்து தவிர்க்க முடியாது. எல்லா இடங்களிலும் ஒவ்வொரு நிமிடமும் மரணம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது திரையுலகில் சார்ந்தவர்கள் நடக்கும்போது பார்த்திங்கன்னா அது அடுத்தடுத்து நடக்கிற மாதிரி நமக்கு தோணும். பட் அதே நேரம் இது போன்ற மரணங்கள் நடக்கும்போது ஒரு விஷயத்தை நம்ம கவனத்தில் கொள்வது நல்லது. என்ன அப்படின்னா, திரையுலக வாழ்க்கை இருக்குல்ல, அவங்க பார்த்திங்கன்னா இப்போ ஒரு படப்பிடிப்பில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ராத்திரி பகலாக வந்து வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு 30 நாள் தொடர் படப்பிடிப்பு நடக்கிறதா வச்சுக்குவோம். இப்போ காலையில் 9 மணிக்கு ஷூட்டிங் அப்படின்னாலும் கூட இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி 4:30 மணிக்கு எந்திரிச்சு நீங்கள் படப்பிடிப்புக்கு ரெடியானால் தான் அந்த டயத்துக்கு நீங்கள் வர முடியும். அதேமாதிரி ஒரு 6 மணி 7 மணிக்கு படப்பிடிப்பு முடிந்தாலும் இவங்க வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு வந்து 9 மணி 9:30 மணி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி டைட்டான ஒர்க் போகிறதுனால தனிப்பட்ட முறையில் அவர்களுடைய உடல் நலத்தை பேணுகிற சந்தர்ப்பமும் கிடைக்காமையே போயிடும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கும், ஒரு சளித்தொல்லையோ ஒரு நெஞ்சு வலியோ ஒரு தீராத தலைவலியோ இருக்கும். ஆனால் இந்த தொடர் படப்பிடிப்பு இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க, இதை முடிச்சுட்டு அப்புறமா பார்த்துக்கலாமே அப்படின்ட்டு அந்த வேலையிலேயே கவனமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உணவு உபசரிப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கல்யாண வீட்டில் கவனிக்கிற மாதிரி கவனிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் ஒரு பக்கம் உழைத்து களைத்து போயிருப்போம், இன்னொரு பக்கம் நாக்கு ருசியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம அளவுக்கு அதிகமாக உணவு எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலையும் இங்கே இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் சினிமாக்காரர்களுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. இதில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன்னா ஒரு பக்கம்லாம் சொல்லுவாங்க இந்த சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அப்போ எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் தானே. ஸோ அதில் வந்து இவர்கள் கவனம் செலுத்தணும். சில மாதங்களுக்கு முன்னாடி விவேக் மயில்சாமி இருந்தது கூட இதே ரீசன் தானே சார்? அதாவது சினிமாவில் என்ன விஷயம் அப்படின்னா 2 மாதிரி இருக்குது. ஒன்று நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியான அந்த நேரங்காலம் பார்க்காம உழைப்பது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தில் கொள்ளாமல் உணவு எடுத்துக்கொள்வது, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சினிமாக்காரருடைய லைஃப் ஸ்டைலே பார்த்திங்கன்னா தூரத்துலேருந்து பார்க்கும்போது அடடா இவங்களாம் ரொம்ப ஒரு பகட்டான வாழ்க்கை வாழ்கிறாங்க, பணத்தில் புரள்றாங்க அப்படின்லாம் தோணுனாலும் இன்னொரு பக்கம் ஒரு சோகமான பக்கமும் இருக்குது. என்னென்னா இப்போ சினிமாக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா தொடர் வேலை வாய்ப்புங்கிறதே கிடையவே கிடையாது. அது உச்ச நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, தினக்கூலியாக இருந்தாலும் சரி. இப்போ உதாரணத்துக்கு ஒரு தினக்கூலின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 நாள் ஷூட்டிங்கில் இருப்பாங்க, 20 நாள் வேலை இருக்காது, 1 மாதம் வேலை பார்ப்பாங்க, 2 மாதம் வேலை இருக்காது. ஸோ இதுதான் அவர்களுடைய வாழ்க்கை நிலை. ஒரு நடிகராக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரே நேரத்தில் 5 படத்தில் நடிப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு படம் கூட இல்லாமல் 5 வருஷம் வீட்டில் உட்காந்துருப்பாங்க. ஸோ இது போன்ற சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா அவனுடைய வாழ்க்கையை நகர்த்துறதே பெரும் போராட்டமாக இருக்கும்போது ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மதுவுக்கு அடிமையாகிற ஒரு பழக்கம் இருக்குது. ஒன்று ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல வசதி வாய்ப்பு இருக்குது, நல்ல வருமானம் இருக்குது, நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு கொண்டாட்ட மனநிலையில் டெய்லி குடிக்க ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் குடிநோயாளியாகவே மாறி அந்த பழக்கத்துக்கு அடிமையாகி அப்படியே போகிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பிஸியாக இருந்த ஒரு நடிகர் திடீர்னு பார்த்திங்கன்னா பட வாய்ப்பே இல்லாமல் வீட்டில் முடங்கி கிடக்கிற சூழல் வரும்போது அவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் எந்நேரமும் குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதிகமான சந்தோஷத்துலையும் குடிக்கிறாங்க, அதிகமான சோகத்துலையும் குடிக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா சினிமாக்காரருடைய வாழ்க்கையில் வந்து தவிர்க்க முடியாத விஷயமா இருக்கு. நான் நிறைய பேருடைய பேரை குறிப்பிடக்கூடாதுன்னு பார்க்குறேன், அவங்கள நான் பார்த்துருக்கேன். பார்த்திங்கன்னா நல்ல பீக்கில் இருக்கும்போது குடிப்பாங்க, அதே மாதிரி ஒரு கட்டத்தில் அவங்க வீட்டுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லாமல் இருப்பாங்க. அதுவே பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம ஏதோ ஒரு 5 நிமிஷம் ஒரு விஷயமா அவர்கிட்ட பேசலாம் அப்படின்னு போனால் இப்போ அவருடைய லோன்லினஸை பார்த்ததுக்கப்புறம் நமக்கே ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு. அடரா இன்னொரு 1 மணி நேரம் கூட இவருக்கு கம்பெனி கொடுத்துட்டு போகலாமா, பேசிகிட்டு இருக்கலாமா அப்படின்னு நமக்கு தோணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு தனிமை வாழ்க்கைக்கு தள்ளப்படும் போது வேறு வழி இல்லாமல் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்தே பல பேருடைய
இறப்புக்கு காரணமாக இருந்திருக்கு. சில வருடங்களுக்கு முன்னாடி மனோஜ் அவர்களே ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா அவர் நடித்த படங்கள் பெரிய அளவில் போல, அதே போல் அவருடைய இயக்கிய படமும் மார்கழி திங்களும் சரியாக போல. ஸோ எனக்குள்ள டிப்ரெஷன் நிறையா இருக்குது, அதை நான் வெளியில் யார்ட்டையும் சொல்லிக்க முடியல. ஸோ அவருக்கு வந்து ஒரு சினிமாவில் வந்து ஒரு இடத்த நம்ம அடைய முடியல அப்படிங்கிற ஒரு பாரம் அவர் மனசில் இருந்தார். நிச்சயமாக, அதாவது நார்மலாக யாரோ ஒரு ஒரு படத்தில் நடித்து அந்த படம் தோல்வி அடைந்தால் அவருக்கு நிச்சயமாக ஒரு கஷ்டம் இருக்குது. என்னென்னா நாம் நடித்தோம், படம் ஓடலையே, நம்மளுடைய ஃபியூச்சர் வந்து இன்னும் டேக் ஆஃப் ஆகலையே அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும். ஆனால் மனோஜை பொறுத்த வரைக்கும் அது அப்படியே 2 மடங்கு 3 மடங்கு. என்னென்னா மனோஜ் என்பவர் வெறும் நடிகர் மட்டும் கிடையாது, பாரதி ராஜாவின் மகன். அப்போ இவருக்கு ஒரு தோல்வி கிடைச்சால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவரை மட்டும் குறை சொல்ல மாட்டாங்க. பாருங்கள், பாரதி ராஜாவுடைய புள்ள இந்த மாதிரி ஒரு ஃப்ளாப் கொடுத்துட்டாரு, பாரதி ராஜாவுடைய புள்ள இவரால் ஜெயிக்க முடியல அப்படின்னு அந்த ஒப்பீடும் சேர்ந்து வரும். அது நீங்கள் நார்மலாக விமர்சனம் பண்ணுறது ஒரு பக்கம், அவர்கிட்டயே கூட போய் கேட்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. சில இங்கிதம் தெரியாத ஆட்கள் போய் என்னங்க பாரதி ராஜாவுடைய பிள்ளையா இருக்கீங்க, இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு இன்னும் ஒரு பெயினை கொடுக்கும். அதுவும் கூட ஒரு காரணமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, இது போன்ற அந்த பெயினை வந்து அவர் யார்கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கவும் முடியாது. அது வந்து மனசுக்குள்ளேயே வச்சுருந்தா அதுவே ஒரு அழுத்தமாகி கூட அவருடைய இறப்புக்கு காரணமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பாரதி ராஜா அவர்களுடைய மகன் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் ப்ளஸ்ஸோ அந்த அளவுக்கு மைனஸும் கூடவா சார்? நிச்சயமாக, அதில் எந்த மாற்றமுமே இல்லை. எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த புகழின் உச்சியில் இருப்பவர்களை விட அந்த நிழலில் இருப்பவர்களுக்கு தான் ப்ரெஷர் அதிகம். அதை அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா இப்போ மிகப்பெரிய புகழோடு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு செலிபிரிட்டியாக இருக்கும்போது அவங்கள வந்து யாருமே வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ணிட முடியாது. அதனால மற்றவர்களுடைய கருத்தும் கூட அவங்களுக்கெல்லாம் போகாது. அதே நேரம் அவர்களை சார்ந்து அந்த நிழலில் இருப்பவர்கள் பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் கம்யூனிகேட் பண்ணுற ஆளாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் பல்வேறு விஷயங்கள் தெரியும். அது வந்து உண்மையிலேயே ஒரு சிக்கலான விஷயந்தான். இப்போ நீங்களும் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்கள் சினிமாவில் வந்து ஜேர்னலிஸ்டாக இருக்கீங்க. இப்போ பாரதி ராஜா அவருடைய மகன் அவர்கள் வந்து அந்தளவுக்கு ஈகோ இல்லாத மனுஷன், வந்து ஈஸியாக வந்து அப்ரோச் பண்ணக்கூடியவர் அப்படிங்கிறது எல்லோருமே சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு நேரடி தொடர்பு இருந்திருக்கு சார்? இல்லை, எனக்கு மனோஜ் வந்து சமீப காலமாகத்தான் பழக்கம். முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா மனோஜ் பற்றி நம்ம நிறைய கேள்விப்படுவோம். ரொம்ப உண்மையை சொல்லப்போனால் பாரதி ராஜாவுடைய பையன் ரொம்ப ஒரு திமிர் பிடிச்ச பையன், இப்படி நடந்துக்கிட்டான் அப்படி நடந்துக்கிட்டாங்கிற மாதிரி ஒரு செவிவழி தகவல்கள் தான் வரும். அப்போ பத்திரிகையில் எழுதுகிற காலத்தில் பார்த்திங்கன்னா அதையெல்லாம் நம்ம செய்தியாக கூட ஆக்கியிருக்கோம். அதுக்கப்புறம் மனோஜை வந்து சில இடங்களில் வந்து நம்ம சந்திக்கும் போது தான் தெரிஞ்சது ரொம்ப டவுன் டு எர்த் ஒரு பையனாக இருந்தார். அண்ணேன்னு பேசுகிறது அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இப்போ பாரதி ராஜாவுடைய மகனாக இருந்தாலும் நீங்கள் ஒரு பீடத்திலிருந்து அந்த கீழே பார்க்குற பார்வை இல்லாமல் ஒரு நார்மலாக பழகுவார். நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடைசியாக அந்த ஆஸ்பத்திரியில் பார்க்கும்போது கூட நம்ம அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அது ஒரு நல்ல பையன், அதில் எந்த மாற்றமுமே இல்லை. ரொம்ப நன்றி சார். சினிமா தொடர்பாக பல்வேறு விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. தொடர்ந்து அப்டேட் கொடுக்கணும். மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி.